என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் சொல்லுக்கு முன் செயல் என்று செய்து காட்டிக் கொண்டிருக்க புலியூர் பெற்றெடுத்த புலிப்பிள்ளை அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் என்றாலே பக்தர்களுக்கு மடமும் பகட்டானவர்களுக்கு பட்டும் படித்தவர்களுக்கும் பகுத்தறிவாதிகளுக்கும் காஞ்சி மக்கள் மன்றம் என்று நினைவுபடுத்தி நான் கிட்டத்தட்ட மகேஷ் அவர்களை பல்வேறு போராட்டங்களில் நான் கண்டிருக்கிறேன். என்னை அவருக்கு அதிகமாக தெரியாது. உண்மையிலேயே செங்கொடியினுடைய அம்மா அவர்தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு இளைஞர் சமுதாயத்தில் பிறந்து இந்த இனத்தினுடைய விடுதலைக்காய் வெளிச்சமாய் போனவள் தான் என் தங்கை செங்கொடி. தோழர் பாவேந்தன் அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர் பாசறையினுடைய பொறுப்பாளர் சொன்னது போல ஒரு 31 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர்களை இந்த அரசியலமைப்பு சட்டமும் இந்த அரசும் விடுவித்ததென்றால் அதற்கு வித்தாகி போனவர்தான் செங்கொடி. உலகத்தில் எந்த நாட்டிலும் 31 ஆண்டு காலம் இந்த பெரிய வழக்கில் சிறையின்றி மீண்டவர்கள் கிடையாது. நான் செங்கொடி அவர்கள் இறக்கிற போது நான் இதே காஞ்சிபுரத்தினுடைய மருத்துவமனைக்கு வந்தேன். அப்பொழுது அண்ணன் திருமாவளவனோடு காலதாமதமாக இரவில் வந்து அவர் மைக்கும் அவர்களும் பார்த்தபோது செங்கோடியினுடைய உடலை இங்கு ஊர் உலகமாக எடுத்து போகக்கூடாது என்று சொன்னபோது இல்லை இல்லை, எது நடந்தாலும் இந்த இனத்தினுடைய மகளை இங்கே எடுத்து செல்வோம் என்று பெருவாரியான மக்கள் கூட்டத்தோடு கொண்டு வந்து அந்த வீரிய விதையை இன்னும் பயன்படுத்தி கொண்டிருப்பதுதான் இந்த மக்கள் மன்றம். நான் முதல்ல உள்ள வரும்போது நான் ஒரு மார்க்சிய குடும்பத்தை சேர்ந்தவன். என் தாத்தா சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய கட்டுப்பாட்டு குழு தலைவராக இருந்தார். அதற்கு பிறகும் வழி தவறி போய் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியும் வேறு ஒரு இடத்தில் இருந்தேன். இப்பொழுதுதான் சரியான இடத்தில் சரியான நபர்களை சரியான மேடையில் என் தலைமை வேல்முருகன் அவர்களை கண்டுபிடித்து இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன். உண்மையிலேயே உள்ளே நுழைகிற போது நான் ரொம்ப நாட்களாக சிறு வயதில் ரஷ்யா தான் என் தாய்நாடு என்று நினைத்துக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் 3 வயதில் என் வாயில் இருந்து வந்த அரசியல் வார்த்தை செங்கொடிக்கு ஜே என்ற வார்த்தை தான் எனக்கு வந்தது. நான் உண்மையிலேயே ஒரு ரஷ்யாவில் நுழைந்து விட்டேனோ என்று நினைக்கிற அளவுக்கு செஞ்சட்டையோடு இங்கு ஒன்று கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்பிக்கை வருகிறது. இங்கு காஞ்சிபுரத்தில் காவிக்கு பதிலாக சிவப்பையும் சனாதானத்திற்கு பிறகு ஜனநாயகத்தையும் இங்கு தூக்கி பிடிக்கிற ஒரு இயக்கம் காஞ்சி மக்கள் மன்றமாக இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் தான் சனாதானத்தை நிறுத்தி இன்று வரை கூட்டம் நடத்தி ஜனநாயகம் காப்போம் என்று மாபெரும் மக்கள் திரளை காட்டி பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற போது உங்கள் கூட நாங்களும் இருக்கோம் என்று இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த கூட்டை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மக்கள் மன்றத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்றார் நமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். இந்த 7 விடுதலைக்கு காரணமும் பெண்கள் தான். அவர்கள் உள்ளே போவதற்கு காரணமும் பெண்கள் தான். இந்த சண்டை 3000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. தசரதனிடம் கைகேயி ராமன் ஆள வேண்டாம் பரதன் தான் ஆள வேண்டும் என்று சொல்லாமல் இருந்திருந்தால், ராமன் இலங்கைக்கு செல்லாமல் இருந்திருந்தால், அங்கே என் பாட்டி ராமனின் தங்கை சூப்பர் நகையை சந்திக்காமல் இருந்திருந்தால், அவளோடு காம இச்சை கொண்டு அவளை உறவுக்கு அழைக்காமல் இருந்திருந்தால், மானமர தமிழச்சி அவனை எதிர்த்து அன்றே அடிக்காமல் இருந்திருந்தால், அவளினுடைய மூக்கறுத்து மார்பறுத்து உரை குளித்து அன்றைக்கு தமிழன் எதிரியாக போனான். 3000 ஆண்டுகளாக அவர்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த ஒரிசாவில் இருக்கிற திருடனை நாடு கடத்தப்பட்டு விஜயன் அங்கே இலங்கைக்கு வராமல் போயிருந்தால், அவனை ஒரு தமிழ் மகள் திருமணம் செய்யாமல் போயிருந்தால், 1948க்கு பிறகு எங்கே இங்கே இந்திக்காரனிடம் இங்கிலீஷ்காரனிடமிருந்து இந்தி என்ற கொள்ளைக்காரனிடம் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சுதந்திரம் பறிபோனதோ அதுபோல 1948 தமிழருடைய இறையாண்மை சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் நம்மளுடைய இறையாண்மை அடகு வைத்து போகாமல் இருந்திருந்தால் நம்மளை எல்லாம் மகாராஷ்டிராவில் அடித்த போதும் பர்மாவில் அடித்த போதும்
இதோ நான் இருக்கிறேன் என்று திருப்பி அடித்த விடுதலை புலிகளின் கூட்டம் இலங்கையில் இல்லாமல் இருந்திருந்தால், அமைதி படை என்று அராஜக ஒரு படையை அனுப்பி அன்றைக்கு JN தீட்சித் அவர்கள் ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று சொல்லாமல் இருந்திருந்தால், இந்தியா காஷ்மீரிடம் சண்டை போடுகிற போது ஒரே வாரத்தில் பாகிஸ்தானை அடித்து வீழ்த்தியது. வங்காளதேசத்தை கிழக்கு வங்காளமாக பிரித்து கொடுக்கிற போது 15 நாளில் வங்காளதேசத்தை வென்றது. கோவாவை 2 நாளில் மீட்டது. ராசாக்கர் படையை ஹைதராபாத்தில் 15 நாளில் மீட்டது. ஆனால் 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் போராடி வீழ்த்த முடியாத உலகத்தின் விடுதலை படை விடுதலை புலிகள் என்று நிரூபிக்காமல் போயிருந்தால், அதற்கு பழி வாங்குவதற்காக நான் சொல்லவில்லை, அரசு சொல்கிறது. நான் சொல்லவில்லை, அரசு சொல்கிறது. தான் அவர்கள் ராஜீவ்காந்தியை கொல்லாமல் போயிருந்தால், சரியாக பிரித்து 13 பேர் இலங்கை தமிழர்களும் சரியாக 13 பேர் தமிழக தலைவர்களையும் பிரித்து இந்த இந்திய ஆரிய பார்ப்பனியம் அவர்களை சிறையில் அடைக்காமல் போயிருந்தால், என்ன ஆச்சரியம் என்றால், AK-47 வைத்து பல பேரை கொன்ற சஞ்சய் தத்துக்கு கூட பொருளும் விடுதலையும் கிடைத்தது. வெறும் 6 வோல்டேஜ் பேட்டரி வாங்கி கொடுத்ததுக்காக பொய் சொன்னவன் 31 ஆண்டு காலம் சிறையில் இருந்த கொடுமை இங்கு மட்டும்தான் நடந்தது. அவர்களையும் மீட்டெடுத்த பெருமை செங்கொடியை தான் சேரும். ஏண்டா சஞ்சய் தத்தை பிறையில் விட்டான்னா நேருக்கு நர்கிஸ் ஃப்ரெண்டுங்கிறான். இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் இந்த மண்ணில் மீட்டெடுத்த பெருமை நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காரு. அறிவு பார்க்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லடா, ஒரு பொண்ணு இறந்தது, உடனே எப்ப அவங்களுக்கு கிடைத்தல. அந்த நேரத்தில் கொதிநிலை பாத்திமா பீவியினால் அவர்களுக்கு கருணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டது, பிரதீப பட்டாலியல் செய்யப்பட்டது. செப்டம்பர் 9 தூக்கு என்று அறிவிக்கப்பட்டாச்சு. அதே பெண்கள் தான் அங்கையர்கண்ணியும் வடிவும் சுஜாதா என்ற வழக்கறிஞர்களும் அங்கு உண்ணாவிரதம் இருந்த பொழுது அன்றைக்கு கூட அங்கு வேலை செய்தவள் தான் தங்கை செங்கொடி. அதற்கு பிறகு 27ஆம் தேதி இங்கே ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு செங்கொடியினுடைய இதை படிக்கும் போது எவ்வளவு தெளிவான பண்ணுங்க. 20 வயசுல அவ்வளவு தெளிவு எங்க இருந்து வந்ததுன்னா இந்த காஞ்சில் மக்கள் மன்றத்தால் தான் வந்தது. சொல்லுது, நம்ம என்ன போராடுறோம், ஜனநாயக முறைப்படி போராடுறோம். இங்க காவல்துறை நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. நம் கொள்கையை ஏற்றுக்கொள்வதோ கேட்டுக்கொள்வதோ நிறைவேற்றுவதோ இல்லை. நாமளும் வழக்கம் போல் போராடி கொண்டோம், வீட்டுக்கு சொல்கிறோம். இது யாருக்கு பயன் தருகிறது? நம் போராட்ட முறையை மாற்ற வேண்டும் என்று தன் சித்தப்பாவிடம் சொன்னதாக நான் படித்திருக்கிறேன். ஆனால் தெரியாது, தங்கை தான் உயிரை கொடுத்து இவர்களை மீட்பார்கள் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. அப்பொழுது பத்திரிகை சொல்கிறது, காதல் தோல்வியால் செங்கொடி இறந்து விட்டாள் என்று. ஆமாம், என் தங்கை காதலால் தான் உயிர் விட்டாள். தமிழின் மீது உள்ள காதலால், தமிழர்கள் மீது உள்ள காதலால், தமிழ்நாட்டின் மீது உள்ள காதலால் தான் இந்த இனத்தை மீட்டெடுக்க அவர் உயிர் விட்டார். இவனு சொல்ற மாதிரி கிடையாது. அந்த 20 வயதில் என் தங்கை செங்கொடி ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து கருவுற்றிருந்தால் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தாயாய் இருப்பாள். அவள் கருணை உற்றதால் 7 தமிழர்களுடைய விடுதலையை மீட்டெடுத்து உலகத்தில் வாழக்கூடிய 12 கோடி தமிழ் மக்களுக்கும் தாயாகி போனாள். அதைதான் இந்த மக்கள் மன்றம் செய்திருக்கிறது. புரட்சியாளர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள் என்று காலம் காலமாக நம்ம சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் மீண்டு வர முடியுமா? விதைக்கப்பட்ட புரட்சியாளர்களுடைய வேரை பற்றி கொண்டு வீரியமாக ஒரு தலைமுறை வந்து கொண்டிருக்கிறதா? புரட்சியாளர்களை புதைக்கும் போதே அவருடைய கொள்கையும் சேர்ந்து புதைக்கிற கூட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது. இல்லை, அந்த வீரிய விதையை தோண்டி எடுத்து காலம் காலமாக சடங்குகளை நடத்தி செங்கொடியை தமிழர் விடுதலைக்கு மட்டுமல்ல, இவர்கள் இதே மாதிரி நடந்து கொண்டிருந்தால் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டு விடுதலைக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று இந்த சடங்கை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள் மன்றத்தை பார்த்து நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம். ஒரு ராணுவத்திடம் சண்டை போடுகிற நாம் சாதாரண காவல்துறையிடம் சண்டை போட முடியாதாம்மா? யார் அந்த சக்திவேல்? இது உங்களுக்கு மட்டும் நடப்பதில்லை. விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற பேனருக்கும் நடுகிற கொடிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடுகிற கொடிக்கும் பேனருக்கும் தான் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரணம் என்னென்றால்
மற்ற கட்சிகள் எல்லாம் அடையாள போராட்டம், அடையாள உண்ணாவிரதம் நடத்தும். இந்த கட்சிகள் தான் தன் லட்சியத்தையும் கொள்கையும் அடைய வேண்டும் என்ற போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்தும். அதனால அவர்களுக்கு பயம். காக்கி சட்டை மீது இல்லை, நீங்கள் போராட்டம் நடத்தி உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு உங்களுக்கு ரத்தம் ஒழிந்தால் கூட காக்கி சட்டை சிவப்பு சட்டையாக மாறும். ஒரு காலம் சிவப்பு சட்டையை உங்களால் கரைபடிந்த காக்கி சட்டையாக மாற்ற முடியாது என்பது காவல்துறை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எண்ணிக்கையில் சீர்கூட்டம் என்று நினைத்து விடாதீர்கள். தமிழ் தேசியத்தின் இராணுவம் தான் மக்கள் மன்றம், அது மனிதநேயத்தினுடைய இராணுவம் தான் மக்கள் மன்றம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுக்க இங்கே உள்ளே வருகிற போது இன்றைக்கு செங்கொடிக்கு நினைவேந்தல் நடத்துகிற கட்சி 2 கட்சி இருக்கிறது என்றால், ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னொரு கட்சி நடக்குது, அது நடிப்பு. இந்த புனிதமான பெயரை, செங்கொடி என்ற பெயரை சொல்வதற்கு கிஞ்சிற்றும் தகுதி இல்லாமல் பாரதிய ஜனதாவிடம் மண்டிட்டு கிடக்கிற ராம் தமிழர் கட்சி தான் அது. நீங்கள் ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்துவதற்காக இந்த கூட்டம் நான் இறுதியில் தான் பார்த்தேன். நாட்டு திருட்டையே அம்பலப்படுத்த வேண்டும். வெறும் ஓட்டுகள்ல சிஏஏ, என்ஏஏ இதெல்லாம் தனித்தனியாக நீட்டுக்கெல்லாம் போராடக்கூடாது. இவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து நடந்தால் ஐநா சபையினுடைய தீர்மானத்தின்படி ஒரு மொழி பேசுகிற மக்கள், ஒரு பொருளியல் பண்பாட்டு வாழ்வியல் கொண்ட மக்கள் தனக்கான சுய நிர்ணய உரிமையை அமைத்துக் கொண்டு இறையாண்மை பெற்ற நாடாக விளங்குவதற்கு அது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறான். அதனால் தனித்தனியாக நாம் போராடுவதை விட்டுவிட்டு ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளும் இன்னொரு பக்கம் முந்திரிக்காட்டு புலிகளான தமிழக வாழ்வுரிமை கட்சி நின்று போராடினால் நமக்கான இறையாண்மை உள்ள சட்டத்திற்கு உட்பட்ட நாடு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த மோடி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய செங்கொடியினுடைய நினைவை நெஞ்சிலே ஏந்தி செங்கொடி அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.